ஓம் சக்தி, ஓம் சக்தி. இப்ப எப்படிப்பா இருக்கு? போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குமா? உண்மைதான்ப்பா. உன்னை விட்டு பிரிஞ்சு போனது எல்லாமே மறுபடியும் உன்னை வந்து சேர்ற காலம் வந்துருச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உன் பேர் மட்டும்தான் ராஜான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா பேருக்கு மட்டும் இல்ல, நீ ஊருக்கே ராஜாதான். அரண்மனை மாதிரி வீடு, அன்பான தாய், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலைக்காரங்க, சகல சம்பத்தோட பிறந்த நீ ஒரு சூழ்நிலையில அத்தனையும் பிரிஞ்சு தனி மரமான. என்னம்மா சொல்றீங்க? ஒரே புதிரா இருக்கேன். புரியுற வரைக்கும் உண்மை கூட புதிர்தான்ப்பா. அம்மா, நான் ஒரு அனாதை நினைச்சிட்டு இருந்தேன். ஊரும் அப்படிதான் சொல்லுது. ஆனா நீங்க மட்டும் எனக்கு ஒரு தாய் இருக்கிறதாவும் வீடு இருக்கிறதாவும் சொல்றீங்க. அது எப்படின்னு தான். ஆத்து தண்ணியை குடிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நதி மூலத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. உன்னை அனாதையா சந்திச்சவங்க அனாதைன்னே முத்திர குத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா நீ அனாதை இல்ல, அனாதை ஆக்கப்பட்ட. எப்படி? நான் அனாதையாகப்பட்டது எப்படிமா? நீ குழந்தையா இருந்தப்போ பணக்கார வீட்டு பிள்ளையான உன்னை வச்சு உன் வீட்டார்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக ஒருத்தன் யாருக்கும் தெரியாம உன்னை கடத்திட்டு வெளியூர் வந்தான். ஏன் அழுது தொலைக்கிற? என்ன வேணும்? தண்ணி வேணுமா? இங்கே உட்கார்ந்துகிட்டு தண்ணி கொண்டு வரேன். உனக்கோ விவரம் தெரியாத பருவம். உன்னை பத்தின விவரம் தெரிஞ்சவனோ இறந்துட்டான். உன்னை பெத்தவங்களுக்கோ நீ இருக்கிற இடம் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீ அனாதையான. அனாதையா வளர்ந்து அனாதையாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பெத்த மகனை சந்திப்போங்கிற பெரும் நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் உன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கா உன் தாய். அந்த தாயோட வேண்டுதல் தெய்வ அருளால நிறைவேற காலம் வந்துருச்சு. புறப்படுப்பா. எங்கம்மா? உன் தாய் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன், புறப்படுப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.